பாக்குறீங்கல்ல. வணக்கம் சார். வணக்கங்க. சாவி அவர்களுடைய 100வது ஆண்டு இது. அவரை பத்தி நேத்திக்கு பேசிட்டு இருந்தோம் நம்ம. பெரிய புரட்சிக்காரர் தெரியுமா அவரு. சாவி வந்து திசைகள் அப்படின்ற ஒரு இளைஞர் பத்திரிகையை அன்னைக்கு அவர் தான் கொண்டு வந்தார். அன்றைய பத்திரிகை உலகம் என்பது வந்து மூத்த எழுத்தாளர்களாலும் மூத்த பத்திரிகை ஆசிரியர்களாலும் நிரம்பி வழிந்தது. அந்த இடத்துல இளைஞர்களுக்கான ஸ்பேஸே இல்லை. அப்போ இளைஞர்கள் அப்பப்போ எழுதி அனுப்புகிற கவிதைகளை பிரசுரிப்பதோடு பத்திரிகைகள் வந்து தங்க பணி முடிஞ்சிருச்சு. சாவி அவர்களுக்கு சரித்திர கதைகளையும் பிடிக்காதான், கவிதைகளையும் பிடிக்காதான். அவருக்கு அடிப்படையில் அது பிடிக்காதான். கட்டுரைகள், கதைகள், நகைச்சுவைகள் மாதிரியான தொடர்கள் அதெல்லாம் எழுதுறதுல அவருக்கு ஆர்வம். அப்போ வந்து திசைகள் வந்த போது தமிழ்நாடு முழுவதும் அது ஒரு இளைஞர் திருவிழா மாதிரி அது பார்க்கப்பட்டது. முழுக்க முழுக்க இளைஞர்களே இருந்த ஒரு டீம் தான் அதை நடத்தினாங்க. ஆசிரியர் மாலன், டைரக்டர் வசந்த், அப்புறம் இன்றைக்கு பெரிய பேச்சாளராக வந்து கொண்டிருக்கிற ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன், இவங்க எல்லாரும் திசைகளுடைய இனிஷியல் டீம்ல இருந்தவங்க தான். அங்கிருந்து ஆரம்பித்து அப்புறம் அவரவர்கள் பெரிய துறைகளுக்கு போனார்கள். இளைஞர்களுக்கான ஒரு பத்திரிகையை கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியது மாத்திரமல்ல, அவருடைய சிறுவர்களுக்கு பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமா, அது அவருடைய ஆரம்பத்துல அவர் வெள்ளிமணி அப்படின்னு வெள்ளிமணி தான் அவர் வந்து அதுலதான் முதல்ல சிறுகதைக்கு கலர்ல படம் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் நல்ல ஓவியர்களை எல்லாம் கொண்டு வந்து அறிமுகம் பண்ணியிருக்கிறார். எல்லாரது ஓவியங்களையும், ஏன்னா அவருக்கே வரைய தெரியும். ஆரம்பத்துல சைன் போர்டு எழுதுறவராக அவர் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார். அவர் தொடாத துறைகளே கிடையாது. லே அவுட்ல ரொம்ப பெரிய விற்பனரான அவரு. இப்போ ஏதோ ஒரு பத்திரிகையில அவர் ஆசிரியரா இருந்த போது ஒரு கதை முடிஞ்சிருச்சு. இப்ப பாதி பேஜ் பாக்கி இருக்கு. அதுல ஒரு நகைச்சுவை துணுக்க வந்து போட்டாங்களாம். அந்த இடம் வந்து நிறைய இருந்ததுன்றதுனால அந்த நகைச்சுவை துணிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி படம் போட்டு அதை போட்டிருந்தாங்களாம். அந்த லே அவுட்டை பார்த்துட்டு சாவி சொன்னாரு, இது எப்படி தெரியுமா இருக்கு, ட்ரெயின்ல சில சமயம் நம்ம போகும்போது நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லா காலியா இருக்கும். அப்ப நம்ம சீட்ல நாம உட்காராம எதிர் சீட்ல காலை நீட்டிட்டு பக்கத்து சீட்ல கையை நீட்டிட்டு இருப்போம்ல, இது அது மாதிரிதான் இருக்கு. பார்க்க சரியா இருக்காது. அவருக்கு பத்திரிகைகளை பற்றிய ஒரு தீர்க்கமான சிந்தனை இருந்தது. அவர் வந்து ஒரு பத்திரிகையினுடைய 10,000 சர்க்குலேஷன் இருந்த தினமணி கதிர இவர் ஆசிரியராக பொறுப்பேற்று பல லட்சமா உயர்த்தி இருக்கிறார். லட்சக்கணக்கில் இருந்திருக்கு. அப்போ அந்த நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு, நீங்களே அந்த பத்திரிகைக்கும் ஆசிரியரா இருந்தா என்ன, தினமணி பத்திரிகை தினமணி கதிருக்கு மாத்திரம் இல்லாம தினமணி நாளிதழுக்கும். அப்ப அவர் சொன்னாரா, வந்து ஒரு மிருதங்க வித்வான தமிழ் வாசிக்க சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ் வந்து தடாலடியே அடிச்சு ஏதோ ஒரு சப்தத்தை எழுப்புறது, அதுக்குன்னு ஒரு தனி மீட்டர் இருக்கு. நான் மிருதங்க வாசிக்கிறவன் சில நகாசு வேலையெல்லாம் பண்ணணும். நான் வந்து மிருதங்க வாசிக்கிறவன் தான். ஏன்னா வார பத்திரிகைன்றது சிராத்தம் பண்ற மாதிரி கிடையாது, கல்யாணம் பண்ற மாதிரி ஒன்னா பார்த்து சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான், ரசிச்சா தான் அது வந்து போய் சேரும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் ஏன் புரட்சிக்காரர் நான் சொன்னேன்னா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் அந்த மாதிரி நிறைய சோகங்களை சுமந்தவர். நிறைய அவருடைய பர்சனல் லைஃப்ல சோகங்கள் இருந்திருக்கு. அவர் சொல்லுவாரா, கடவுளுக்கு தெரியும் யாரால தாங்க முடியும், என்னால தாங்க முடியும்னு தான் எனக்கு இவ்வளவு சோகங்களை கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லுவார். ஒரு கட்டத்துல அவருடைய 2 மகள்களில் ஒரு மகளினுடைய திருமணம் முடிந்த பிறகு அது சரியா வரல. அவங்க வந்து இளம் வயதிலேயே விதவை ஆயிட்டாங்க. அவங்க கணவர் எதுவும் ஆக்சிடென்ட்ல தவிர. ஆமா ஆமா, இது ஒரு பெரும் இடியாக அந்த குடும்பத்து மேல விழுந்தது. மகளும் மிகச்சிறு வயது கொண்ட மகள். அப்போ அந்த காலகட்டத்துல மறுமணம் என்பது வந்து சில சமூகங்கள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயமா இருந்தது. சாவி வந்து தைரியமா தன்னுடைய மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார். அது நடந்த போது குங்குமம் ஆசிரியரா அவர் இருக்காரு. குங்குமம் பத்திரிகையில வந்து சிமிழ் பொட்டு அப்படின்னு வரும். அதாவது இது எந்த வருஷத்தோடது எந்த இஷ்யூன்னு சொல்றதுக்காக எல்லா பத்திரிகையிலுமே வரும் இல்லையா, சிமிழ் பொட்டு அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து வருமா. அந்த வாரம் அது எதுவும் மிஸ் ஆயிருக்கு, அது வரல அட்டப்படுத்தல. ஒரு வாசகர் வந்து எவ்வளவு ஒரு நுணுக்கமா படிச்சிருக்காரு பாருங்களேன். அவர் அடுத்த வாரம் லெட்டர் இருந்தாலும் போன வாரம் உங்க பத்திரிகையில அந்த சிமிழ் பொட்டுன்னு வருமே, அது வரவே இல்லை, ஏன் அப்படின்னு சாவிக்கு வந்து பதில்கள் வேற சொல்லிட்டு இருக்காரு. சாவி பதில்கள் தான் வரும். அப்போ சாவி பதில் எழுதினாரா, அந்த பொட்டை என் மகளுக்கு வைத்து விட்டேன் அப்படின்னு எழுதினாராம். அதை படிச்சுட்டு கலைஞரே வந்து அப்படியே கலங்கி போனாராம். போன் பண்ணி, என்னையா இப்படி எழுதிட்ட நீன்னு சொல்லி அவர் சாவிட்ட பேசினதான் நான் வந்து படிச்சேன். இந்த குங்குமம் பத்திரிகையில மட்டும் இல்ல, எல்லா பத்திரிகைகளுக்கும் அவர் வந்து ஒரு முன்னோடின்னு சொல்லணும். ஏன்னா தினசரி எப்படி இருக்கணும், வார பத்திரிகை எப்படி இருக்கணும், அதாவது விசிட்டர் லென்ஸா ஏதோ ஒரு புலனாய்வு பத்திரிகை கூட அவர் வந்து தொடங்கினார். இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் அவர் 80 வயதை நெருங்கும் போது கூட கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வம் காட்டி
இமெயில் இதெல்லாத்தையும் அவர் அனுப்புற அளவுக்கு கத்துக்கிட்டாராம். எல்லா காலத்திலும் கத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம், நான் பழைய தலைமுறையில அடுத்த தலைமுறையோடு என்னால் தொடர்பு கொள்ள முடியும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் அந்த காலத்துல ஒருத்தர் ஒரு தொடரை ஒரு பத்திரிகையில எழுதினா அந்த தொடரை பிரசுரிக்கிற உரிமை அந்த பத்திரிகைக்கு தான், ஆமா, புத்தகமா வெளியிடுகிற உரிமை பத்திரிகைக்கு தான் இருக்குன்னு சொன்ன காலம் அது. இவர் தான் அதை எழுத்தாளருக்கு கிடையாதுன்னு. அதுக்கு அவர் சொன்னது ரொம்ப வேடிக்கையான உதாரணம். சாவி அவர்கள் கோஷா ஆஸ்பத்திரியில ஒரு பொண்ணு குழந்தைய பெற்றுக்கிட்டா, அந்த குழந்தை பொண்ணுக்கு சொந்தமா கோஷா ஆஸ்பத்திரிக்கு சொந்தம். இங்கதான் அவ பெற்றுக்கிட்டா, அதுக்காக அந்த பொண்ணு அம்மாவுக்கு தானே சொந்தம். உங்க பத்திரிகையில அவ எழுதியிருக்கா, எழுதுனது அவதானே, அதனால அந்த உரிமை முழுவதும் எழுத்தாளருக்கு உரியது. எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தது. எல்லா உரிமைகளும் எழுத்தாளனுக்கு என்பதுதான் காப்பிரைட் சட்டத்தினுடைய அடிப்படையும் கூட. அது அவர் செயலாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அவரது இலக்கிய பணின்றது ரொம்ப அளப்பரியது. ஏன்னா கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுத வைத்தவர் அவர் தான். அதற்கான தலைப்பு கொடுத்தவர் சாவி அவர்கள். ஆமா, இப்ப பாரதியாரனுடைய வாழ்க்கையை வைரமுத்து அவர்கள் கவிராஜன் கதைன்னு சாவிலதான் எழுதினார். அந்த தலைப்பை சாவிதான் கொடுத்திருக்காரு. கவிராஜன் கதைன்றது அழகான கதை. கலைஞர் அவர்கள் சங்கத்தமிழ் எழுதியதும் அவரது பத்திரிகையில தான். சங்கத்தமிழ் என்ற அந்த இதை அவர் இந்த தலைப்புல எழுதுங்கன்னு சொன்னவரும் சாவிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில எழுத்தாளர்களுக்கு சாவி பிரம்மாண்டமான ஒரு இடத்தை வாசகர்கள் மத்தியில வாங்கி கொடுத்திருக்காரு. சுஜாதா பிரபலமா நிறைய எழுத ஆரம்பிச்ச பிறகு கூட அவர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பார்னு வாசகர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. தினமணி கதையில அவருடைய படத்தை முழு அட்டப்படமா பிரசு, அப்ப அட்டப்படத்தோட இருக்கிற பெண்கள் தானே பெரும்பாலும் வருவாங்க. சுஜாதானாலே பெண்ணுன்னு பலரும் நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ அவருடைய படத்தை முழு அட்டையிலையும் பிரசுரித்தவர் சாவிதான். சுஜாதா அவர் எவ்வளவு செல்ல பிள்ளைனாக்க, சுஜாதா எதை எழுதினாலும் போடுவீர்களா அப்படின்னு யாரோ கேட்ட போது அவர் லாண்ட்ரி கணக்கு எழுதினால் கூட நான் பிரசுரம் செய்வேன்னு சொல்லி சுஜாதா வீட்டு லாண்ட்ரி கணக்கையே வாங்கி பிரசுரம் பண்ணார். எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. வேட்டி 4 புடவை எழுதின அவர் போட்ட அந்த லாண்ட்ரி பில்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இலக்கிய ஆர்வம் அவருக்கு ரொம்ப இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது அபாரமான அன்பும் நெருக்கமும் இருந்தது. ஒரு காலத்துல பதவியிலிருந்து இறங்கி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சென்னை காமராஜர் இந்த இது இருக்கு இல்லையா, காங்கிரஸ் மைதானம், அந்த இடத்துல ஒரு சத்திய சபா அப்படின்னு ஒண்ணு வச்சு வாரியார் தலைமையில கூட்டங்கள் வச்சா என்னன்னு காமராஜர் கேட்டாராம். நல்ல விஷயங்களை சொன்னா மக்கள் நிறைய கூடுவாங்க, கேட்பாங்க. அப்போ அவர் சரி செய்யுங்கன்னு ஒரு கமிட்டி போட்டு திருவாந்த வாரியார் அவரை 40 நாள் தொடர் சொற்பொழிவு பண்ண வச்சாராம். அதை தொடங்கி வச்சவர் அன்றைக்கு மைசூர் மகாராஜா. அவர் இந்த நம்ம மாகாணமா இருந்தது இல்லையா, சென்னை மாகாணம், அதுக்கு கவர்னரா கூட இருந்தாராம், ₹1 சம்பளம் வாங்கிட்டு. இந்த மாதிரி இலக்கிய ஆர்வம் அவருக்கு அதிகம் இருந்தது. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். சாலமன் பாப்பே ஐயாவும் சத்யசீலன் அவர்களும் எதிரெதிர் வழக்கறிஞர்களாக இருந்து ஒரு வழக்காடு மன்றமா வச்சு நடுவராக நம்ம நமசிவாய ஐயாவை வச்சு ஒரு 2-3 தொடர் தலைப்புகள்ல வழக்காடு மன்றம் அப்படியே பத்திரிகையில பிரசுரமாகுது. ஆமா, அவர் ஏகப்பட்ட புதுமைகளை கொண்டு வந்தவர். ஒரு முறை வாசகர்களுக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி கோல்டன் பீச்ல ஒரு தங்க சாவியை நான் புதைச்சு வச்சிருக்கேன் மண்ணுல, யாருக்கு கிடைக்கிறது எடுத்துக்கங்கன்னு சொல்லி அவங்க கூட்டம் அலமோதி அந்த விளம்பர டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப புதுமையா செய்யக்கூடியவர் சாவி. அது மதுரையில அந்த காலத்துல குத்துச்சண்டைகள் நடக்கும். தாராசிங் கிங்காங்கிற சில பேர் இருந்தாங்க. அந்த குத்துச்சண்டையெல்லாம் நடக்கும் போது அதுல இவர் சில டெக்னிக்குகளை புகுத்தினாராம். நேர்முக வர்ணனைலாம் பண்ணுவாராம். இப்ப பாருங்க, இவன் அடித்தான், இவன் போய் இந்த மாதிரி அதுவே அப்படிதான் போட்டு அடிக்கிற மாதிரி குத்துற மாதிரி. அந்த காலத்துலயும் அந்த சண்டை எல்லாம் கொஞ்சம் செட்டப் சண்டை. ஆமா, செட்டப் சண்டை தான். அதெல்லாம் அதுக்கு உடனே ஒரு பத்திரிகை வெளியிடுவாராம். அதுக்கு ஏகத்துக்கு விக்குமா. இதை பார்த்த பிறகு அடுத்த நாள் இன்னும் கூட்டம் அலமோதுமா. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான சிந்தனை பண்ணிருக்காரு. அப்புறம் ஹோட்டல் வச்சிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு ஆட்கள்லாம் வருவாங்களாம். ஆனா பணம் கொடுத்தா சாவி வருத்தப்படுவார்னு பணமே கொடுக்க போயிடும். அந்த நம்பிக்கையில அந்த கடையை மூடிருக்காரு. அவர் ஒரு சினிமால நடிச்சிருக்கிறாரு. அன்பேவா திரைப்படத்துல புதிய வானம் புதிய பூமின்னு ஒரு பாட்டு வரும்ல, எம்ஜிஆர் போய் அந்த சினிமா, அந்த சினிமாவினுடைய படப்பிடிப்ப கவரேஜுக்கு இவர் போயிருந்தாராம்.
போகும்போது எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு பரவாயில்ல நீங்களும் உள்ள வாங்கன்னு சொல்லி ஒரு சீன்ல இவர் அப்படி காட்டுவாராம். அதன் பிறகு பின்னாடி ஒரு சினிமா வெற்றி விழாவில் சொன்னாராம், அன்பைவா படம் எதனால அவ்வளவு நல்லா ஓடிச்சுன்றீங்க, எம்ஜிஆராலயா சரோஜ தேவியாலயா? இல்ல, அதுல ஒருத்தன் நடிச்சிருக்கான் ஒரு 15 செகண்ட், அதனாலதான் அது ஓடிச்சு அப்படின்னா எல்லா கூட்டம் அப்படி பார்த்துருக்கு, அது நான் தான். அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் அவருக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு இருந்தது. அவருடைய நிறைவா அவர் கலந்துகிட்ட விழா அப்படின்றது சாவி 85 அப்படின்ற விழாவுல கலைஞர் அவருடைய முன்னிலை ராணி மைந்தன் அவர்கள் வெளியிட்ட அந்த புத்தகம், அது ராணி மைந்தன் எழுதினது, அவர் தொகுத்து கொடுத்தது. அதை கலைஞர் அவர்கள் வெளியிடும் போது அதாவது நான் நன்றி உரை சொல்லிடுறேன்னு இவர் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. அதான் அவர் கலந்துகிட்ட கடைசி. ரொம்ப நேர்மையாக ஒரு மனிதர் இருக்கணும். உண்மையும் தைரியமும் நேர்மையும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இவர் தான் கலைஞர் அவரை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு சின்ன உதாரணம், அன்பேவா படப்பிடிப்புக்காக அங்க போயிருக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் இவர்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்து ஒரு டெல்லியில ஒரு ஷாப்பிங் போறப்ப தங்க சங்கிலி ஒண்ணு வாங்கி சாவி அவர்களுக்கு கொடுத்தாராம். உங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க இருக்கே, இதை போய் போட்டுக்கேன். அப்போ இவர் வந்து நான் ஒரு பத்திரிகையாளர், நான் வந்திருக்கேன், இதை நான் வந்துட்டு வாங்கினா அது சரியா இருக்காது, பத்திரிகை தர்மமும் ஆகாது. இந்த அளவுக்கு பத்திரிகை நிருபர் காசு வாங்க கூடாதுன்றது எவ்வளவு பெரிய தர்மம் இல்லை பத்திரிகைக்கு. அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அவர் முந்தி இருக்காரு. வாரா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி ரொம்ப சிரமப்படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு சொல்லி மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. தமிழை ரொம்ப நேசித்து அவர் வாழ்ந்த காலத்துல பத்திரிகை உலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகளை உருவாக்கியவர் சாவி அவர்கள். 100 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள், இன்னும் பல 100 ஆண்டுகள் அவர் புகழ் தமிழ் மண்ணிலே. விஜய், இன்னைக்கு சூரிய வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு